ரொம்ப பிரமாதமான ஜோடி அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் ஆசீர்வாதி பண்ணப்பட்ட ஒரு கணவன் மனைவி. கல்யாணம் ஆன உடனே அந்த பொண்ணு குழந்தை உண்டாயிட்டா. 5ஆம் மாதம் அவள் 2 பேரும் ஜாலியாக ஸ்கூட்டியில் சினிமாவுக்கு போனாள். வர சமயத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கணவன் இறந்து போயிட்டான். அந்த குடும்பத்தில் நிறைய அண்ணா தம்பிகள் அக்கா தங்கைகள் எல்லோரும் இருக்கிறவா, மாமியார் மாமனார் எல்லாருமே ரொம்ப நல்லவா. அந்த பொண்ணுமே ரொம்ப நல்லவா. அவள் சொன்னா, நீ கஷ்டப்பட்டுக்காத, இந்த குழந்தைய இது பண்ணிவிட்டு நீ வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ, இதில் எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை அப்படின்னு. அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? தைரியமா, இதுதான் என் குடும்பம், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் குழந்தை, இந்த எண்ணத்தோடு நான் லைஃப் லாங் நான் வாழ்ந்துடுவேன் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் ஒரு பொட்டு கண்ணீர் கூட வருந்தி அழாமல், மனசில் துக்கம் இருந்தாலும் இருக்காதா? எவ்வளோ பெரிய சந்தோஷம் அது, எவ்வளோ பெரிய துக்கம் அது இல்லையா? எல்லாத்தையும் பொறுத்துண்டு சீமந்தம் பண்ணால் மாமியார் அந்த குழந்தைக்கு, அந்த பொண்ணுக்கு நல்லபடி பிரசவமாச்சு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. வீட்டில் இருக்கிற அந்த 6 அண்ணா தம்பிகளும் 6 அக்கா தங்கச்சிகளும் 12 குழந்தைகள் அந்த அம்மாளுக்கு. எல்லாரும் அந்த குழந்தைய செல்லமாக பாசமாக பார்த்துக்கிறா. இந்த மருமகளையும் தன் சொந்த மகளாட்டும் அந்த அம்மா பார்த்து அன்பு காட்டுறா. எல்லாரும் அவளை தெய்வமாக பார்க்குறா. அந்த பொண்ணும் தைரியமாக அந்த பெரிய குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு சந்தோஷமாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து இந்த வீட்டிலையும் காரியங்கள் செஞ்சுட்டு முகத்தில் அந்த துக்கக்கலை இல்லாமல் விளைய வர. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டபோது அவள் என்ன தெரியுமா சொன்ன? அவருக்கு என்ன தெரியுமா ஆசை? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் அவருக்கு ஆசை. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இவனை பற்றிலாம் நாங்கள் பேசியிருந்தோம் தெரியுமா? இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தைய நல்லபடியாக ஆக்கிறது தான் என்னுடைய லட்சியம், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்கிறதுக்கு அந்த தைரியமும் அந்த சமத்துவம், துக்கத்தை தாங்கி பிடிச்சி நிற்கிறது கூட ஒரு வீரம்னா அந்த பொண்ணை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும்.